ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 150 பாயிண்ட் வந்து டவுன் சைடில் இருந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 24,200 180 ஸோ அந்த ரேஞ்சில் ஒரு பேக் கொடுத்துச்சு. பட் ஆனால் அந்த அளவுக்கு மேலே பேக் வர முடியல. ஸோ நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ அதோட இன்னொன்று சொல்லியிருந்தேன் நேற்று, இந்த லெவலுக்கு மேலே 24,300ல பிரேக் அவுட் கொடுத்தாங்க அப்படின்னா, ஸோ இங்கே ஒரு 100 பாயிண்ட்ஸ் கீழே இருக்கும். ஸோ அதுக்கு மேலே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி சஜஷன் கொடுத்துட்டு இருந்தேன். செல்லராக இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன் அப்படின்னா, பாருங்க என்னென்னு ரீசன் சொல்லிடுறேன். அழகா சேனல் ஃபார்ம் ஆயிருக்கும் இந்த இடம் வந்து இதுவாச்சு அப்படின்னா. ஸோ 24,200ல வந்தாங்க அப்படின்னா ஒரு சேனல் ஃபார்மேஷனுக்கான இது இருக்கும். அந்த ரீசன்னால தான் நான் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அழகா சேனல்ல டச் பண்ணிட்டு ரிவர்ஸ் கொடுத்துருக்கு. பட் ஆனால் இன்னும் ரிவர்ஸ் பேக் ஆகலை. நாளைக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த சேனலுக்குள்ள டிராவல் ஆகுதா இல்லை இந்த சேனலை பிரேக் அவுட் பண்ணுதா அப்படிங்கிறத நாளைக்கு வெயிட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நாளைக்கு டவுன் சைடில் இருக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த ஒரு 100 பாயிண்ட்ஸ் 2400 வரைக்கும் என்ட்ரிஸ் எடுக்க வேண்டாம். இதை என்ட்ரிஸ் எடுக்க வேண்டாம். 2400 வரைக்குமே எடுக்க வேண்டாம். இந்த லெவலுக்கு கீழே 24ஐயும் பிரேக் அவுட் பண்ணா மட்டும் எடுங்க. ஒரு 200 பாயிண்ட்ஸே போட்டோம். 200 பாயிண்ட்ஸ் பிரேக் அவுட் பண்ணி சஸ்டெயின் ஆனால் மட்டும் கீழே இந்த 23,750 ரேஞ்சுக்கு வந்து இருக்கலாம். பட் ஆனால் இந்த ஏரியாக்குள்ள கீழே வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். நாளைக்கு நிஃப்டியோட வீக்லி எக்ஸ்பீரியும் கூட. அதனால இந்த ஏரியாவில் நீங்கள் டவுன் சைட் புட் ஆப்ஷன்ஸ் வந்து எடுக்க வேண்டாம் அப்படின்னு சின்ன சஜஷன். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் ட்ரை பண்ணி உங்களோட பேட்டர்ன்ஸ் உங்களோட ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நாளைக்கு ஓவரால் பை தான் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு வியூவா இருந்துட்டு இருக்கு. பட் இருந்தாலுமே நிஃப்டியோட எக்ஸ்பைரின்றதுனால எவ்வளோ மூவ் ஆக போகுது அப்படிங்கிறத நாளைக்கு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நீங்க என்னோட நான் சொன்ன மாதிரி 800 டார்கெட்ஸ் 24,800ல இருக்கும். பட் ஆனால் இவ்வளோ தூரம் போகுமா அப்படிங்கிறது கொஞ்சம் கொஸ்டின் தான். ஆனால் 100 பாயிண்ட்ஸ் அப்சைட்ஸில் வந்து இங்கே பிரேக் அவுட் பண்ணால் வச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,300 பிரேக் பண்ணால் மட்டும் பிரேக் பண்ணி சஸ்டெயின் பண்ணணும். அதுவும் வந்து 44 என்ன கேண்டில் என்ன டைம் ஃப்ரேமில் வச்சுக்கலாம்னா 44 மினிட்ஸில் உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சுன்னா நாளைக்கு இந்த இடத்துல பையராக இருந்துக்கோங்க. இல்லைன்னா கால் ஆப்ஷன்ஸ் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட சஜஷன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்மளோட ப்ரொடெக்ஷன் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றதுக்காக தானே தவிர நீங்க இதை பார்த்து ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டுட்டு ட்ரேட் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா நீங்க கத்துக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. அதுதான் என்னோட இது. ஸோ பிளைண்டா எந்த வீடியோவுமே நம்பிட்டு நீங்க ட்ரேட் பண்ண வேண்டாம். ஸோ நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸோ நாங்கள் டீச் பண்ணிருக்கோம். ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.